இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபோட்டோ, அதாவது மோடி அவர்கள் வரும்போது வெள்ளை கொடை வேந்தனே அப்படின்னு அதுக்கும் வந்து ஊப்பிகள் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னையா இதுக்கு முன்னாடி கருப்பு பலூன் விட்டுருந்தீங்க, கருப்பு கொடி காட்டிக்கிட்டு இருந்தீங்க, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க எப்பவுமே கோ பேக் மோடி, கோ பேக் மோடி. இப்போ இதெல்லாம் இந்த சவுண்டே வரல பார்த்தீங்களா? கனிமொழி ஒரு ஸ்டேஜ் போய் ஹெலிகாப்டர் கீழே கூட இறங்க விட மாட்டேன் பார்த்துக்குங்க. ஆமாம், ஹெலிகாப்டர் கீழே கூட இறங்க மேலேயே சுற்றிட்டு இப்போ எங்கே வந்து இறங்கியிருக்காரு? கோயம்புத்தூரில் வந்து இறங்கியிருக்காரு. அதுலேயும் அரசியல் இருக்குது. இந்த மாநாட்டை ஏன் கோயம்புத்தூரில் நடத்தணும்? தஞ்சாவூர் நடத்திருக்கலாம்ல. தஞ்சாவூர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முப்போகம் வளரக்கூடிய ஒரு பூமி. ஆனால் கோயம்புத்தூரில் என்ன நடத்தியிருக்காங்கன்னா, அவங்களோட பிஜேபியோட அரசியல் ஸ்ட்ராங் ஏரியா கொங்கு ரீஜன், திமுகவை ரொம்ப கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு ரீஜன் தான். ஸோ அங்கே இந்த விஷயத்தை கொண்டு போய் வைக்கிறார். அடுத்த முக்கியமான மெசேஜ், மருதமலை முருகனை பற்றி பேசுகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருப்பரங்குன்றம் முருகனாக இருந்தாலும் சரி, மருதமலை முருகனாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானே நமக்கு எல்லாருக்குமே வந்து தமிழர்களுக்கு ரொம்பவே இஷ்ட தெய்வம். எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம் முருகா அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் வேண்டுவோம். ஸோ அங்கே ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாலும் இங்கே வந்து மருதமலை முருகனை வேண்டிக்கிட்டு இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறார். ஸோ சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ரொம்பவே ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு விவசாயிகள், அதுக்கப்புறமா முருகப்பெருமானை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் பாருங்கள், இந்த வரவேற்க போன ஆட்கள் அதுவும் ரொம்ப முக்கியம். ஸ்டாலின் மிஸ்ஸிங், அவர் போகலை. அவருக்கு தெரியும் எங்கே போனால் நம்ம கை கொடுக்க வேண்டியிருக்கும், அவர் பண்ணுற நல்ல விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும். பேசாமல் இன்றைக்கி ரொம்ப காய்ச்சலாக இருக்குப்பா, அதனால நான் வரலை, அசைம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் மாதிரி அவர் அங்கே ஆப்சண்ட்டாக இருக்கார். அவரோட அமைச்சர் ஒருத்தரை அமைச்சு விடுறாரு.